வரகரிசியும் முழு பச்சை பயிரும் வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு கஞ்சி ரெசிபி பண்ண போகிறேன். வரகரிசி ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேங்க. 1/2 கப் வரகரிசி எடுத்து அதே கப்பில் ஃபுல் கப் முழு பச்சை பயிறு தோலோடு இருக்கிறது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ண வரகரிசி பச்சை பயிரையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாங்க 5 மினிட்ஸ். செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நான் இதை வாஷ் பண்ணி ஊற வைக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க அந்த கஞ்சி. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். கீ மெல்ட் ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சின்னதாக நறுக்குன முந்திரி அதையும் சேர்த்துக்கிறேங்க. அதோட ஒரு 4-5 பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், பூண்டை தட்டி வச்சுருக்கேன். 4-5 சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துப்போம். சேர்த்து இதோட வதக்கிக்கலாங்க. கீ ரொம்ப கம்மியாக சேர்த்ததுனால லைட்டாக பிடிக்குங்க, பரவாயில்ல. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்ச பருப்பையும் அரிசியும் கலந்துக்கலாங்க. பண்ணி வச்ச வரகரிசியும் பச்சை பயிரையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டேங்க. இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு. நான் மெஷர் பண்ண இந்த கப்லேயே 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. 1/2 கப் ரைஸு, 1 கப் வந்து பாசிப்பருப்புக்கு 6 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்தாச்சுங்க. இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் ஒரு 4-5 கேரட்டை இது மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி கேரட் கூட சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேங்க. அந்த மெஷர்மெண்ட் கப்பில் கம்மியாக போட்டால் அந்த தண்ணியே போதுங்க. இது கொதித்த பிறகு ஒரு 4 விசில் விட்டுடணுங்க. காரம் பத்தாதுன்றதுனால மேலே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கேங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். கொதி வர இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி விசில் விட்டுடலாங்க. ஒரு 4 விசில் வரட்டோங்க. விசில் வந்தாச்சுங்க. இதை வந்து கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா கஞ்சி ரெடி ஆகிடுங்க. இதில் ஃபைபர், ப்ரோட்டீன், கார்பன் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபீவர் டைமில் லைட்டாக சாப்பிட்ணுன்றப்போ இந்த கஞ்சியை ப்ரிஃபர் பண்ணலாங்க. கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. கெட்டியாக வந்ததுன்னா காரம், உப்பு எல்லாம் திட்டமாக போட்டு நெய் வாசனத்தோடு சூப்பராக இருக்குங்க கஞ்சி. வெறும் பெப்பரோட காரம் மட்டும்தாங்க இருக்குது. மைல்டான காரத்தோட டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கும் கஞ்சிக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.